அனைவருக்கும் வணக்கம். வீக்லியில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் அடுத்து வரும் வாரம் ஜனவரி 3வது வாரம் நிஃப்டி என்ன லெவல்ஸில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஆப்ஷன் கிளாஸு நாளைக்கு காலையில் 10:10க்கு தொடங்குகிறது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாரும் ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. இது இருக்கிறவங்க கூகுள் ஷீட் வாங்கி ஃபில் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கெல்லாம் நான் டீட்டெயில் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த வாரத்திற்கான லெவல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணலாம், நெக்டு இதாக அப்படி பண்ணலாம். எட்ஜிங் இல்லாமல் அந்த ரிஸ்க்கை அப்செட் பண்ணுறதா இருந்தால் அப்படியே பண்ணுங்க, இல்லையே எட்ஜிங்கோட பண்ணுங்க. எட்ஜிங் இதனுடைய ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் ஸ்டாப் லாஸ். வீக்லியில் எல்லாத்துக்குமே டே தான். வீக்லியில் 15 மினிட்ஸ் கீழே க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் ஆகிட்டு எகைன் மேலே வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கணும். அப்போ ஒரு இடத்துல லாஸ் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வந்தால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ டே கேண்டில் தான் சிறந்தது க்ளோசிங்கு. எப்படி வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. வீக்லி டே கேண்டில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் இங்கிருந்து 23,728 போனாதான் மார்க்கெட்டு இங்கிருந்து செல் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது இங்கிருந்து கீழே வந்தா 23,172க்கு நியர் அங்க வந்தாங்கல்ல, பை ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். மினிமம் 100 பாயிண்ட்ஸ். இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் அந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு 100 புள்ளிகள் இதுல கிடைக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல போயிட்டு பை பண்ணிட்டு அதுக்கான ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரிகர் ஆகும்போது எக்ஸிட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி அங்கே எட்ஜிங் எடுத்து, ஏன்னா ஃபியூச்சரில் அதிகமான மணி இல்லையா, அது அப்போ அதுக்கு எட்ஜிங் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது இல்லையா. பண்ணலாம், அந்த ரிஸ்க் அந்த லாஸ் அப்செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லையா தவிர்த்துருங்க. இது ஆல்ரெடி மந்த்லி லெவலும் கொடுத்துருப்பேன். மந்த் பிகினிங்லேயே ஆரம்பத்திலே கொடுத்துருப்பேன் மந்த்லி லெவல்ஸு. அந்த மந்த்லி லெவலில் பையோ செல்லுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த டைரக்ஷன்ல இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும், பயன்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய 52 வாரமும் இயர்ல 52 வாரமும் சக்சஸ் பண்ண முடியும். இல்லை நான் இந்த வீக்லி இதை மட்டும் அந்த இது வரும்போது பண்றேன் சார்னா 52 வாரத்துல ஒரு 44 வீக்ஸ் சக்சஸா இருக்கலாம். அதுவும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன்னா ஆப்போசிட்ல அதுக்கான ப்ராஃபிட் நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி கொடுக்காம போறது ஏதாவது ஒரு வாரம் இருக்கலாம், இல்லை 2 வாரம், அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. கம்பல்சரி அதுவும் ரிட்டர்ன் ஆப்போசிட்ல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல இயங்குது அப்படிங்கிறத நீங்க அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பகுதியில் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கற்றுக்கோங்க, இல்லை நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாருடைய தயவும் தேவையே இல்லைங்க. இருக்கலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா என்ன, காலங்கள் வருட கணக்காகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பயிற்சி எடுத்து வருத்தப்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.